ஹலோ லால் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு நடைபெற உள்ள 11th பயாலஜிக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படின்னா ஏ டைப் பி டைப் தான் வரும். ஸோ அதை கன்ஃபியூஸ்ட் ஆகிடாதீங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். சப்போஸ் தெரியல, இந்த கொஸ்டினுடைய பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆன்சர் கீ வைக்கிறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ அதனால தான் பார்த்தோன்னா நான் லாஸ்ட் மினிட்டாக பார்த்தோன்னா இப்போ இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா படிக்கலாம்னு பிரச்சனை இல்லை. இந்த கொஸ்டின் ரெஃபர் பண்ணி பாருங்கள், ஆன்சர் இருக்கும். சப்போஸ் இந்த ஆன்சரேஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு போங்க. 1 மார்க் எல்லாமே ஆன்சர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ இது ஏன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர்ன்றதுனால தான் லாஸ்ட் மினிட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்காக ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ பார்த்தோன்னா இப்போ நான் போஸ்ட் பண்ணே வந்தேன். ஸோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தோன்னா நான் ஒரு 11th பயாலஜி கொஸ்டின் பேப்பர் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்காக இப்போ இதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுறேன். ஸோ இன்ஸ்டாவில் போடலான்னு பார்த்தா அது பார்த்தோன்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது எடுத்து நம்ம போட்டாலே அது பார்த்தோன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. ஸோ அதனால தான் யூடியூப்பில் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். பயோபாட்னி, பயோசுவாலஜி. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாம் படிச்சிருந்தாலே. ஸோ பார்த்தோன்னா பிடிஎஃப் கீழே வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரவும் போகுது. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முக்கியமாக